விஜய் காலையிலே வந்து அட்டகாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாட்டு போட்டு குத்துப்பாட்டுலாம் போட்டுட்டு தெருவில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா ஒரே சத்தமா இருக்கு, இன்னைக்கு நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேள்வி கேட்காம விடவே மாட்டேன், ஒன்று அவங்க வெளியே போகணும் இல்லை நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா வந்துட்டு கீழே இறங்கி போறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஹவுஸ் ஓனரே வந்துட்டு எக்ஸசைஸ்ன்ற பேரில் வந்துட்டு அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து காவேரி அவங்க அம்மாக்கு செம ஷாக்கா ஆயிடுது. இவங்கள்ட்டலாம் எப்படா கம்ப்ளைண்ட் பண்றது, வேற வழியில் நம்ம தான் காலி பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விஜய் வந்து பாத்துறாரு, வாங்க ஆண்டி வாங்க வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் கூப்பிட்டு அப்படின்னு சொன்னோன்னே செம கடுப்பாடுது, எங்களுக்குலாம் இதில் பழக்கம் இல்லை அப்படி சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரியோட பாட்டி வந்து செமையான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க, நீ இந்த மாதிரி விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா அப்படின்னா நமக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து காலி பண்ண வேண்டியதான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விஜய் நர்மதாக்காக வந்து வேக்கம் கிளீனர் வந்து ரெடி பண்ணி வந்துட்டு நர்மதாட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப தயங்குது, நான் வாங்க மாட்டேன், எங்க வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து சேர தான் போறோம், இப்போ வாங்கிக்கோ மாமா சொல்றல அப்படி சொல்லிட்டு நர்மதாட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு இந்த மாதிரி நான் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு வாங்கிக்கிறேன், நம்ம நைட் வந்து ப்ராஜெக்ட் செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே நர்மதா வந்துட்டு இல்லக்கா எனக்கு வேணாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படி சொன்னோன்னே காவேரிக்கு ஒன்றுமே புரியல. உடனே விஜய் பார்த்து சிரிச்சிட்டு நர்மதா வந்து போயிடுறாங்க. காவேரி அவங்களே மறந்து வந்து விஜய் முறைச்சே பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் விடுறாங்க. ஸோ அந்த ஹார்ட்டை தட்டி விட்டு மறுபடியும் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. அவர் விஜய்க்கே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது கியூட்டாக இருந்தது அந்த சீன் பார்க்கும்போது. அப்போ உடனே முறைச்சு பார்க்குறாங்க. காவேரி அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக் சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. காவேரிக்கு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு விஜயால. ஸோ வந்துட்டு அப்ளை கட்ட வந்து அவங்க கடையில் எடுத்து போய் கொடுத்தாங்க. அதை வந்து விஜய் தான் வாங்கி வந்துட்டு ஹவுஸ் ஓனர்ட்டு கொடுத்து சுற்றி இருக்கவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அவன் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து செம்மையாக கத்துறாங்க. நீ தான் அவன் கையில் எடுத்து போய் கொடுத்தியா, அவன் இங்கே குடிவரத்துக்கு நீ தான் காரணம், எல்லாம் ஏன்டி இந்த மாதிரி உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போட்டு செம்மையாக திட்டுறாங்க. நீ எந்த கடையில் கொடுத்து அந்த கடைக்கு நெட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோமோவில் பார்த்த மாதிரி விஜயும் காவேரி வந்து பேசுவாங்க. ஸோ என்ன நடக்க போது, இவங்க எப்படி சேர வைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. வெண்ணிலாவே காமிக்கல, வெண்ணிலாக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு வியூவர்ஸ்க்கு, அதாவது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு விஜய் காவேரியோட பேர் தான் பிடிச்சிருக்கு, வெண்ணிலா பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வெண்ணிலாவை காமிக்கிறதே இல்லை, இவங்களுடைய லவ் சீன்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டே இருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விஜய் டிவியில் எந்த சீரியலும் அடுத்து ஐநார் துணி சீரியலும் வந்துட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.